நான் எவ்வளோ பெரிய பணக்காரின்னு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியுங்க. என்னால் கிரைண்டரில் மாவு அரைக்க முடியலைங்க. பையனுக்கும் அரைக்க தெரியாது. அதனால் மாவு அரைக்கிற மிஷினில் நம்ம ஊற வச்சு கொடுத்தோன்னா அரைச்சி கொடுத்துருவாங்க. அது மாதிரி தான் அரைச்சி வாங்கிட்டு வந்திருக்காங்க. கடையில் இட்லி மாவு வாங்கினா கண்டிப்பாக சோடா உப்பு போடுவாங்க. அதனால தான் நான் அதை வாங்கலைங்க. பையனுக்கு வேறு எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. அதோட தான் இந்த வேலைகளையும் செய்கிறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாவை ஒரு தடவை நல்லா கிண்டிட்டு மூடி வைக்க சொன்னேன். இதுக்கப்புறம் நைட்டு சாப்பாட்டுக்கு என்ன சமைக்கலான்னு கேட்டான். அரிசியை நல்லா கழுவி உலையில் போட்டு விடு அப்படின்னு சொன்னேன். இந்த ஃபோனை வாங்கிட்டு போய் ஒரு வீடியோ கவர் பண்ணிட்டு வா, சாதம் கொதிக்கிறத அப்படின்னு சொன்னேன். அதை கவர் பண்ணியிருக்கான். இப்போது சாதம் வெந்துருச்சா அப்படின்றத கேட்டேன். அதுக்கு சாதத்தை செக் பண்ணுறதுக்கு என்கிட்டயே காட்டினா. நான் சாதம் வெந்துருச்சான்னு பார்த்தேன். சாதம் நல்லா நசுங்க தான் செய்யுது. ஆனால் இந்த சாதம் வேகாத மாதிரியே தாங்க தெரியும். எனக்கு கை கழுவுறதுக்கு உடனே தண்ணி எடுத்துகிட்டு கொடுத்துட்டான். இப்படி நான் உட்காந்த இடத்துலையே நான் வாழ்ந்துட்டு இருக்கேங்க. அவன் எல்லா கஷ்டத்தையும் அவன் தான் பட்டுட்ருக்கான். பாருங்கள், ரசம் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கான். இந்த ரசத்தை பாருங்கள், இவ்வளோ கலர்ஃபுல்லாக நான் ரசம் வச்சதே இல்லை. அது உங்களுக்கே தெரியும். நான் வச்சா பச்சை கலரில் தெரியும். இவன் என்னன்னு தெரியல, எப்படி வச்சான்னு தெரியல. நான் யூடியூப் வீடியோவை பார்த்து ரசம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். சாதமும் வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டான். பிளேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வச்சுட்டான். இதோட ஒரு வேலை பண்ணியிருக்கான் பாருங்கள். அப்பளத்தை வறுத்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 3 அப்பளம் எடுத்திருக்கான். நான் சொன்னேன், அப்பளம்லாம் வேண்டாம், அப்பளம் சாப்பிடக்கூடாதுல்ல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு இன்றைக்கி ஒரு நாளில் ஒன்றும் ஆகாது மம்மி அப்படின்னு என் பக்கத்தில் உட்காந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தான் செல்லமாக. இந்த இடம் சாதம் போட்டு பரிமாறுற இடம் கிடையாது. இங்கே ஒரு சின்ன சந்து மாதிரி தான் இருக்குது. இதில் தான் போட்டு அவன் வச்சிட்ருக்கான். ஹாலில் தான் எப்போவுமே சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வருவான். இன்றைக்கி வீடியோ கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதை இங்கே வச்சு பண்ணிகிட்ருக்கான். இந்த நெட்டு வேறு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுங்க வீடியோ எடுக்கிறப்ப. நான் எத்தனையோ வீடியோக்களில் பார்த்துருக்கேங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் நிறைய குழந்தைங்க அழற மாதிரியெல்லாம் வீடியோ பார்த்துருக்கேன். நம்ம உண்மையாகவே ரொம்ப நல்லா தான் இருக்கும். அட்லீஸ்ட்டு நமக்கு சாப்பிட்றதுக்கு இந்த சாப்பாடாவது கிடைக்குதே அப்படின்னு நினச்சி தான் நான் சந்தோஷப்பட்டுப்பேன். நீங்கள் சொல்கிறது நல்லா புரியுது. 3 பேருக்கும் ஹெல்த் இஷ்யூ இருக்குது. கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டா தானே உடம்பு தேரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் என்ன ஒரு கொடுமைன்னா சமைக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லைங்க. அப்படியே இருந்தாலும் நீ நல்லா இருக்கிறப்ப ஹெல்த்தியாக சமைச்சு கொடுத்த அப்படின்னு நீங்கள் சொல்கிற மைண்டு வைஸ் எனக்கு கேட்குதுங்க. இப்போ பெரிய பையனும் டயட்டில் தான் சாப்பிட்டாகணும். சின்ன பையனுக்கும் டயட்டை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். பாருங்கள், எவ்வளோ அழகாக அப்பளத்தை எடுத்து வச்சு சின்ன பையனுக்கு ஃபஸ்ட்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு கொடுக்குறாங்க. பாருங்கள், சாப்பாடு சூப்பராக இருக்கா? அவனே சமைச்சதுங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்குமா? இதுக்கு தான் நான் சொன்னேன் பணக்காரி அப்படின்னு. எனக்கு ஏற்கனவே வாமிட் வர மாதிரி இருக்குது. அதனால் இந்த அப்பளம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஆளுக்கு பாதி பாதி இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ இந்த சாதத்தை நான் சாப்பிட போகிறேங்க. நிஜமாகவே சூப்பராக இருக்குங்க இந்த ரசம். என்ன கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்குது. யூடியூப்பில் சமைக்கிற வீடியோக்கள்லாம் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம், நான் உங்களுக்கு சர்ப்ரைஸாக சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தான் இதை செஞ்சு எடுத்துகிட்டு வந்தான். ஆனால் நிஜமாகவே சர்ப்ரைஸாக தாங்க இருந்தது. நல்லா இருந்தது ரசம். இன்னும் உப்பு அதிகமாக இருந்ததுன்றது கூட தெரியல பெருசாக மைனஸாக. நான் கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துக்கிறதுனால நிறைய பசி இருந்ததுங்க. அதனால் நான் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டேன். பெரிய பையனும் சாப்பிட்டுட்டான். ஆனால் சின்ன பையன் பாருங்கள், இன்னும் சாப்பிட்டுட்ருக்கான். மிச்சம் இருக்கிற சாப்பாடை பெரிய பையன் அவன் பிளேட்டில் போட்டுக்கிட்டு பானையை கொண்டு போய் கழுவுறதுக்கு போட்டுட்டாங்க. அவனே சமைச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றான். இது ரொம்ப பிடிச்சிருக்கு அவனுக்கு. சாதம் காலி ஆயிடுச்சு. ரசம் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இதை ஃப்ரிட்ஜில் வச்சிரு, நாளைக்கு நான் இதை சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரசம் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டான். அம்மா நம்ம ரசத்தை ரொம்ப பாராட்டுறாங்க அப்படின்னு. அடுத்து இதுதாங்க த்ரில்லிங்கான இடம். என் காலை இந்த பில்லோவில் வைக்கிறப்போ கொஞ்சம் ரத்த ஓட்டம் சீராக இருக்குங்க. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியுமா? அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் புரண்டு படுக்கிறேங்க. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே எத்தனை நாள் படுத்துருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நானும் ஏதாவது முயற்சி பண்ணி ஆகணும்ல, அதுக்காக தான் இந்த ட்ரை. அது கொஞ்சம் கொஞ்சம் நான் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். இன்றைக்கி அதை உங்களுக்கு வீடியோலையும் நான் காட்டுறேன். செம்ம வலிங்க. ஆனால் வீடியோ வேறு கவர் பண்ணிகிட்ருக்கோமே, நம்ம வேறு கரெக்டாக திரும்பி படுத்துடணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி திரும்பி படுத்துட்டேங்க. இப்போ அடுத்த கட்டம் தான் இன்னும் த்ரில்லிங்காக இருக்குங்க. இப்போ இந்த காலை மெதுவாக எடுத்து நான் கீழே வைக்க போகிறேங்க. இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து செஞ்சேன். ஆனால் இதை நான் ஜாலியாக உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். இந்த வலி எப்படி இருக்கும் தெரியுமா? உயிரே போகுங்க. அப்படிப்பட்ட ஒரு வலி. இதில் வேற என் கையில் இந்த ஃபோனை பிடிச்சிக்கிட்டு இத்தனை வேலை நான் பண்ணிகிட்ருக்கேன். காலை எங்கேயும் இடிச்சிடக்கூடாதுன்றதுனால மெதுவாக எடுத்து
அப்படியே நான் உட்கார்ற மாதிரி பொசிஷனில் நான் இப்போ எழுந்திருக்கிறேன். அடக்கடவுளே, செம்ம கொடுமையாக இருக்குங்க. தாங்கவே முடியலங்க இந்த வலியை. இப்போது நான் தரையில் ரைட் ஹேண்ட் சைடு காலை நான் ஊண்டிக்கணும். ஆனால் ரைட் ஹேண்ட் சைடு காலை கூட என்னால் தரையில் வைக்க முடியலங்க. ஒரே நடுக்கம். காலில் பேலன்ஸ் இல்லை. இந்த காலை என் கையால் பிடிச்சி மெதுவாக கீழே கொண்டு போயிட்டேங்க. ஏன்னா அவ்வளோ வலி. இப்போது நான் அந்த ரைட் ஹேண்ட் சைடு காலை கொஞ்சம் ஊண்டி தரையில் வச்சு பார்க்குறேன். நான் ஸ்ட்ரெயிட்டாக உட்காரலை, கொஞ்சம் சாஞ்ச மாதிரி தான் உட்காந்துருக்கேன். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கலை. இப்போது நான் லெஃப்ட் சைடில் விரல்களையெல்லாம் நான் மூவ் பண்ணுறேன் பாருங்கள். இது டாக்டர் சொன்னது. விரல்களுக்கு மட்டும் மூமெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. சில நேரங்களில் மரத்து போகிற மாதிரியான ஃபீல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னார். இங்கே பாருங்கள், புது பொருள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது ஹாஸ்பிட்டல் மெடிக்கல்லையே வாங்கினதுங்க. நான் வீட்டுக்கு வரப்பவே வாங்கிட்டு வந்துட்டேன். டாக்டர் இந்த வாக்கரை தான் வாங்கிக்க சொன்னார். இப்போ அடுத்த த்ரில்லிங்கான ஒரு இடம் இருக்குங்க. என்னோடய ரைட் ஹேண்ட் சைடு கை என்னாச்சு? ஆப்ரேஷன் பண்ண கையா? நான் எப்படிங்க ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல் ஃபோர்ஸ் கொடுக்க முடியும்? ரைட் ஹேண்ட் சைடு தானே நான் ஃபுல் ஃபோர்ஸ் என் கையில் கொடுத்து அந்த ரைட் ஹேண்ட் சைடு காலையும் நான் ஊண்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து காலை நான் ஊண்டாமல் நடக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் என்னால் ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியல. ஏன்னா என் கையை வந்து எனக்கு சரியாக ஒர்க் ஆகாதில்ல. அப்போது நான் என்னோடய கை முட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை அழுத்தம் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறேன். ஆனால் என்னோடய ரைட் ஹேண்ட் சைடு காலை ஊண்டி என்னால் எழுந்திருக்க முடியலங்க. ஏன்னா அந்த ரைட் ஹேண்ட் சைடு கால்லையுமே சுத்தமாக பேலன்ஸ் இல்லை. இப்போ என் பையன்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு நான் ட்ரை பண்ணுறதை நீங்கள் பாருங்கள். அவன் கவர் பண்ணியிருக்கான். எழுந்து நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. ஆனால் என்னோடய இடுப்பு வலி பயங்கர சிவியராயிருச்சுங்க. தாங்க முடியல, விழுந்துருவேன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு மோசமாக வலிக்குதுங்க. அடடா, ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது போல். இப்போது கை காலெல்லாம் பயங்கரமாக நடுங்குதுங்க. அதனால் இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ரொம்ப பெயின் ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் நைட்டு ஃபுல்லாக அந்த வலியை தாங்க முடியாமல் நம்ம தான் துடிக்கணும் அப்படின்றதுனால அப்படியே நான் படுத்துட்டேங்க. இன்றைக்கி தாங்க வாக்கரை வச்சு ட்ரை பண்ணேன். ஏன்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல. நானே உட்கார்றதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டேன்னா நான் சமைக்கிறதுக்கு பசங்க கூட சப்போர்ட்டிவாக இருந்துருவேன். இப்போ என் காலை தூக்கி மேலே வைக்கணுங்க. என்னால் சுத்தமாக முடியல. பையன் வேற கொஞ்சம் ராங்காக தூக்கி வச்சுட்டான்னு நினைக்கிறேன். பயங்கரமான வலிங்க. மொபைலை என்கிட்ட கொடுத்துட்டு காலை மெதுவாக தூக்கி மேலே வச்சுட்டாங்க. ஆனால் அந்த பில்லோ மேலே என்னால் வைக்க முடியல. அது எனக்கு ரொம்ப பெயினை கொடுத்ததுனால மேல் உயரத்தில் வைக்கிறதுனால ஒரு பெயின் இருந்தது. இப்போதைக்கு நான் கீழேயே வச்சுக்கிறேன், அப்புறமா நான் எடுத்து மேலே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி ஏற்படுற வலிகளுக்கெல்லாம் நான் ஒரு மருந்து வச்சுருக்கேங்க. இது தாங்க அது. இந்த வாலினி ஸ்ப்ரே தாங்க என்னை காப்பாற்றிட்டுருக்கு வலிகள்லேருந்து. இந்த வாலினி ஸ்ப்ரே அடிக்கிறப்போ சின்ன பையன் வந்து பக்கத்தில் இருந்தான்னா அடிக்க மாட்டேன். அவனுக்கு இது அலர்ஜி ஆகும். அவனுக்கு இந்த ஸ்மெல்லே ஆகாது. அதனால தான். அடுத்து என்னோடய பெரிய பையன் பாத்திரம் கழுவுறதுக்காக கிச்சனுக்கு போயிட்டாங்க. சின்ன பையன்கிட்ட ஃபோனை கொடுத்து பெரிய பையன் பாத்திரம் விளக்குறத கவர் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சேன். எடுத்துகிட்டு வந்துட்டு என்கிட்ட மொபைலில் கொடுத்துட்டாங்க. இப்போது பெரிய பையன் படிக்க ஆரம்பிச்சிட்டான். பார்த்தீங்களா, எவ்வளோ வேலையெல்லாம் செஞ்சுட்டு இப்போ உட்காந்து படிக்கிறான். சின்ன பையன் தூங்குறதுக்கு உள்ளே வந்துட்டாங்க. அவன் வந்து பிராணாயாமம் பண்ணணும். அவன் பண்ண சளி வந்து அவன் மூக்கிலேருந்து வடிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவனுக்கு பயங்கரமான கோல்டு இருந்தது. அதனால தான் ப்ரீத்திங் வந்து கரெக்டாக கொடுக்க முடியல. பசங்க 2 பேரும் நல்லபடியாக தூங்கிட்டாங்க. நான் வந்து வீடியோ எடிட் பண்ணணும். இந்த வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு நானும் தூங்குறேன். ஆனால் எனக்கு என்னவோ தூக்கமே வரலைங்க. மனசில் ஏதோ நிம்மதி இல்லாமல் அமைதி இல்லாமல் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.